Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் மவுஸ் ஈவெண்ட் வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டில் நோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மவுஸ் ஈவெண்ட்டில் Part-1 அண்ட் தென் Part-2 வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா Part-3 வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம Part-2 வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு 4 மவுஸ் ஈவெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து என்னென்ன ப்ளஸ் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட் அண்ட் தென் மவுஸ் சென்டர், மவுஸ் லீவ் இந்த 4 ஈவெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மவுஸ் மூவ், மவுஸ் டவுன், மவுஸ் அப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருந்தோம். அண்ட் தென் ரிமைனிங் 4 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம Part-2ல பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 ஈவெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஸோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பாடியில் வந்து ஒரு ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பிரேக் டேக் நான் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து ஒரு ஃபார்ம் டேக் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபார்ம் டேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு div எலமெண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ div எலமெண்ட், இந்த div எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐடி நான் செட் பண்ணிக்கிறேன். ஐடி வந்து ஜஸ்ட் ஒரு பேரண்ட் நான் கொடுத்துக்கிறேன், பேரண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேரண்ட் div எலமெண்ட்குள்ள பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு div எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த div எலமெண்ட்டுக்கு ஐடி பார்த்தீங்கன்னா நான் சைல்டுன்னு வச்சுக்கிறேன், சைல்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ஃபார்ம் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்ம் டேக்ல வந்து ஒரு 2 div எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் div எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேரண்ட் அப்படிங்கிற ஐடி நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் div எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு அப்படிங்கிற ஐடி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேரண்ட் ஐடிக்கும் அண்ட் தென் சைல்டு ஐடிக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டைல் டேக்குள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஆஸ் கொடுத்துட்டு நான் வந்து அந்த ஐடி நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன், பேரண்ட். ஸோ இந்த பேரண்ட் ஐடிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஹைட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் வந்து 300 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து வித் செட் பண்ணிக்கலாம். ஸோ வித் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் கெயின்ஸ் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. ஸோ அந்த கலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஹைட் அண்ட் வித்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் ஷேடோவில் வந்து நான் வந்து ரைட் மூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ ரைட்டில் வந்து நமக்கு ஷேடோ வரணும், அதுக்கு வந்து ஒரு 1 பிக்சல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஷேடோ வரணும். ஸோ அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் 1 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர் நேம் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிரே கொடுத்து இந்த ஃபைலாக சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேடோ அப்ளை ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு வேல்யூ வந்து நான் பிளருக்காக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு 10 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன், 10 பிக்சல். ஸோ நமக்கு வந்து பிளர் ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 1 பிக்சல் கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஷேடோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட்டில் வந்து எவ்வளோ தூரம் அந்த ஷேடோ மூவ் ஆகணும், அண்ட் தென் பாட்டமில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும், அண்ட் தென் தேர்டு வேல்யூ வந்து பிளருக்கான ஆர்குமெண்ட், அண்ட் தென் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆர்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை கலர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஷேடோ வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த div எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து லெஃப்டில் இருந்து கொஞ்சம் சென்டரில் வரணும். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே மார்ஜின் லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 250 பிக்சல் கொடுத்துட்டு நான் இப்போ சென்டரில் வந்து நான் இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைல்டு அந்த இதுக்கு பார்த்தீங்களா சைல்டு ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹேஸ் இங்கே வந்து சைல்டு அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் விட்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிக்சல் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சைல்டுக்கு வந்து நம்ம ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இங்கே பாக்ஸ் ஷேடோ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ ஜஸ்ட் 1 பிக்சல், அண்ட் தென் 1 பிக்சல் ஒரு 10 பிக்சல் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 பிக்சல் நான் கொடுத்துட்டு இதுக்கு நான் கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்த ஷேடை வந்து அப்ளை ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டிவ் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரீன் கலர் டிவ் எலமெண்ட். ஸோ அதை வந்து நம்ம சென்டர் பொசிஷன் கொண்டு வரணும். ஓகேங்களா, அதாவது இந்த சைல்டை வந்து நம்ம இந்த பேரண்ட்டுக்கு சென்டர் பொசிஷனில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேரண்ட் ஐடி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் டிஸ்பிளே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ் நான் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அலைன் ஐட்டம் வந்து சென்டர் நான் கொடுத்துக்கிறேன், சென்டர். ஸோ இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைல்டு வந்து அந்த பேரண்ட்டுக்குள்ளார வந்து சென்டரில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு சைல்டுன்னு சொல்லிட்டு உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த சைல்டு டிவ் எலமெண்ட் கூட ஜஸ்ட் சைல்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த சைல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த சைல்டுக்குள்ளார சென்டரில் வரணும். ஓகேங்களா, இந்த சைல்டு எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட்குள்ளார இந்த சைல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸுக்கு பார்த்தீங்களா ஜஸ்டிஃபை கண்டென்ட் இந்த கோடு காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பொசிஷனில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து ஃபாண்ட் கலரை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கலரில் போயிட்டு ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வெயிட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இங்கே ஃபாண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த போல்டு வந்து நமக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம பேடிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே பேடிங் நான் கொடுத்துக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் நான் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு அந்த சைல்டு எலமெண்ட்டுக்கு வந்து பேடிங் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 4 ஈவெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது இப்போ செகண்ட் டெவலப்மெண்ட் மேலே கர்சரை நான் வந்து ஹோவர் பண்ணுறேன். நமக்கு மவுஸ் ஓவர் சொல்லிட்டு ஈவெண்ட் கால் ஆகும். அதே நான் வந்து இங்கே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் அவுட்னு சொல்லிட்டு நமக்கு ஈவெண்ட் வந்து கால் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் மவுஸ் என்டர் பண்ணுறேன். மவுஸ் என்டர் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து கால் ஆகிருக்கும். அதுவே நான் வந்து இங்கே வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மவுஸ் லீவ்னு சொல்லிட்டு அந்த எலமெண்ட் வந்து கால் ஆகிடும். ஓகேங்களா, ஈவெண்ட் வந்து கால் ஆகிடும். ஸோ இப்போ இந்த செகண்ட் டெவலப்மெண்ட்டும் அண்ட் தென் தேர்ட் டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிமிலராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரியறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே ஒரு பேரண்ட் எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுக்குள்ள வந்து ஒரு சைல்டு எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இப்போ மவுஸ் ஓவர் அண்ட் தென் மவுஸ் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும் அண்ட் தென் இந்த சைல்டு எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, அதே வந்து இந்த மவுஸ் என்டர் மவுஸ் லீவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேரண்ட் எலமெண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணும், சைல்டு எலமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கவுண்டிங் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கர்சரை இந்த பேரண்ட் எலமெண்ட் மேலே நான் மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கவுண்ட் ஆகணும். ஓகேங்களா, இப்போ நான் வெளியே வந்துட்டு அகைன் நான் மூவ் பண்ணும்போது கவுண்ட் வந்து 2 ஆகணும். ஓகே, இந்தமாதிரி நமக்கு வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதேமாதிரி சைல்டு எலமெண்ட் மேலே நம்ம மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கவுண்டிங் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கவுண்டிங் நமக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் டேக் கீழே வந்து ஒரு H2 டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ H2 டேக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு ஐஃபன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஐஃபன் கொடுத்துட்டு இதுக்கு நான் ஐடி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி வந்து ரிசல்ட்டுக்காக ஆடியஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஐடிக்கு வந்து நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஸ்டைல் டேக்ல ஆஸ் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ளக்ஸ் இப்போ எனக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 340 பிக்சல் வந்து எனக்கு மூவ் ஆகணும் அந்த ஐஃபன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து இங்கே இருந்திருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா 340 பிக்சல் நான் கொடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கர்சரை வந்து பேன் மேலே மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவுண்ட் வந்து 1 ஆகணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து இந்த ஐஃபனுக்கு பதிலாக நமக்கு வந்து 1 2 3 சொல்லிட்டு நமக்கு வந்து நம்பர் கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேரண்ட் எலமெண்ட்டை வந்து இங்கே கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு அந்த கொரி செட்டர் மூலிமா அந்த பேரண்ட் எலமெண்ட்டை கெட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் வந்து இங்கே வேர் ஜஸ்ட் வந்து பேரண்ட் நான் கொடுத்துக்கிறேன். பேரண்ட் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேரண்ட் எலமெண்ட்டை கெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேரண்ட் அப்படிங்கிற ஐடி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இங்கே வேர்
ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டாக்குமெண்ட் டாட் கொடி செலக்டரில் நான் வந்து அந்த ரிசல்ட்டுக்கான ஐடி நான் கெட் பண்ணிக்க போகிறேன். அதனால் ஆஸ் ஆர்டிஎஸ்ன்னு நான் கொடுத்துட்டு அந்த ஐடி மூலிமா அந்த எலமெண்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேரண்ட் நம்ம கெட் பண்ணிட்டோம், அந்த ரிசல்ட்டுக்கான அந்த எலமெண்ட்டையும் நம்ம கெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆட் ஈவென்ட் லிஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த வேரியபிள் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், பேரண்ட் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர். ஸோ இதுக்குள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மவுஸ் ஓவர் நான் கொடுத்துக்கிறேன், மவுஸ் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கவுண்டிங் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈவெண்ட் நேம் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து EVE அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நமக்கு அந்த ஈவெண்ட் நேம் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஈவெண்ட் வேரியபிள் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா அது டைப் என்ன அப்படிங்கிறத கெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஈவெண்ட் வருது, மவுஸ் ஓவர் வருது அப்படின்னா அது வந்து என்ன டைப்பு, மவுஸ் ஓவரா மவுஸ் அவுட்டா, ஸோ அப்படிங்கிற ஈவெண்ட்டோட டைப் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இங்கே ஒரு வேரியபிள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம என்னென்னா கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இப்போ அந்த மவுஸ் ஓவரா மவுஸ் அவுட்டா அப்படிங்கிற ஈவெண்ட் நம்ம நேம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த ரிசல்ட்டுக்குள்ளார இன்னர் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் வரணும், அதோட டைப் என்ன அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பேரண்ட் மேலே மூவ் பண்ணுறேன் அப்படின்னா மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஈவெண்ட் நேம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அந்த மவுஸ் ஓவருக்கான ஈவெண்ட் மட்டும் தான் இங்கே ஆட் ஈவெண்ட் லெசன் எழுதியிருக்கோம். இதுவே நம்ம மவுஸ் அவுட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மவுஸ் ஓவருக்கு பதிலாக மவுஸ் அவுட் நான் கொடுத்து இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஈவெண்ட் வராது. நான் வந்து இந்த பேரண்ட் எலமெண்ட்டை விட்டு நான் வந்து வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட் கால் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைல்டு எலமெண்ட்டுக்குள்ள போயிட்டு நான் சைல்டு எலமெண்ட்டை விட்டு நான் பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் அவுட் அப்படின்னு கால் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டிஃபரன்ஸ் தெரியுறதுக்காக தான் என்ன பண்ண போகிறேன்னா நான் கவுண்டிங் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே கவுண்ட் வந்து 0 நான் வச்சுக்கிறேன். வேர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இனிஷியலாக வந்து நமக்கு வந்து 0 அப்படிங்கிற கவுண்ட் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்போ கவுண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த மவுஸ் ஓவர் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு கவுண்ட் ஆகணும். அதுக்காக வந்து இங்கே கவுண்ட் வந்து ப்ளஸ் ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு கவுண்ட் ஆகிட்டே இருக்கணும் 0லேருந்து. ஓகேங்களா? அந்த கவுண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இங்கே கன்கர்னேஷன் நான் கொடுத்துட்டு ஒரு ஐஃபன் அங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ்க்கு அப்புறமா நமக்கு அந்த கவுண்ட் ஆன வேரியபிள் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மவுஸ் ஓவரும் அண்ட் தென் மவுஸ் அவுட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், சைல்டு எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கர்சரை இந்த பேரண்ட் எலமெண்ட் மேலே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸ் ஓவர் வந்து 1 கவுண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்ட் எலமெண்ட் விட்டு நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு அகைன் நான் வந்து இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுண்ட் வந்து 2 ஆயிடும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து இந்த மவுஸ் ஓவர் சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சைல்டு எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள வந்து நான் என்ட்ரு ஆக போறேன். இப்போ பேரண்ட் எலமெண்ட்ல இருந்து சைல்டு எலமெண்ட்ல என்ட்ரு ஆகிறேன். நமக்கு வந்து கவுண்ட் வந்து 3 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து சைல்டு எலமெண்ட்டை விட்டு நான் பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள வந்தோடனே நமக்கு ஒரு கவுண்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து சைல்டுல இருந்து நம்ம பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள வந்திருக்குமா, ஸோ அப்போ நமக்கு வந்து என்டர் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து கவுண்ட் வந்து 4 ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அகைன் பேரண்ட் எலமெண்ட்ல இருந்து சைல்டு எலமெண்ட்டுக்கு போகும்போது ஒரு கவுண்ட், சைல்டு எலமெண்ட் விட்டு பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வரும்போது ஒரு கவுண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து பேரண்ட் எலமெண்ட் விட்டு இந்த பாடிக்கு வரும்போது நமக்கு கவுண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் மவுஸ் ஓவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பேரண்ட் எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது அண்ட் தென் சைல்டு எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதனால் வந்து நமக்கு இந்த மவுஸ் ஓவர் வந்து 6 வந்து கவுண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் அவுட். ஓகேங்களா? இப்போ நம்ம மவுஸ் வந்து ஓவர் வந்து பார்த்துட்டோம், ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இது அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு நான் மவுஸ் அவுட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிட்டு மவுஸ் ஓவருக்கு பதிலாக மவுஸ் அவுட் நான் கொடுத்துக்கிறேன். மவுஸ் அவுட் அப்படிங்கிறது நம்ம பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள மூவ் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் கவுண்ட் ஆகணும். ஓகேங்களா? அதேமாதிரி சைல்டு எலமெண்ட்டுக்குள்ள மூவ் பண்ணிட்டு வெளியே வரும்போது கவுண்ட் ஆகணும். ஸோ அதான் வந்து மவுஸ் அவுட். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள மூவ் பண்ணுறேன், நமக்கு வந்து கவுண்ட் ஆகலை. இப்போ நான் பேரண்ட் எலமெண்ட் விட்டு நான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மவுஸ் அவுட் வந்து 1 கவுண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா?
இப்போ நான் அகைன் நான் பேரண்ட் எலமெண்ட் மூவ் பண்ணிட்டு இப்போ சைல்டு எலமெண்ட்டுக்குள்ள மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ சைல்டு எலமெண்ட்டுக்குள்ள மூவ் பண்ணும்போது நமக்கு ஒரு கவுண்ட் ஆகும். ஏன்னா வந்து நான் பேரண்ட் எலமெண்ட்டை விட்டு நான் எக்ஸிட் ஆகிறேன். ஓகேங்களா? பாருங்களேன், பேரண்ட் எலமெண்ட்டை விட்டு சைல்டு எலமெண்ட்டுக்குள்ள போகும்போது ஒரு கவுண்ட் ஆயிருக்கும். ஏன்னா நான் வந்து பேரண்ட் எலமெண்ட்டை விட்டு நான் சைல்டு எலமெண்ட்டுக்குள்ள வந்துக்கிறதுனால மவுஸ் அவுட். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு கவுண்ட்டு. இப்போ சைல்டு எலமெண்ட்டை விட்டு நான் பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுண்ட் ஆயிருக்கும். மவுஸ் 3, அதாவது மவுஸ் அவுட் வந்து 3 கவுண்ட் ஆயிருக்கும். இப்போ நான் பேரண்ட் எலமெண்ட் விட்டு பாடிக்கு வரும்போது ஒரு கவுண்ட் ஆயிருக்கும், நமக்கு 4 வந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரண்ட் எலமெண்ட்டுக்கும் கவுண்ட் ஆகுது, சைல்டு எலமெண்ட்டுக்கும் கவுண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரண்ட் எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது, சைல்டு எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதான் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் ஓவரும் மவுஸ் அவுட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் என்டர் அண்ட் தென் மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஈவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மவுஸ் என்டர் அண்ட் தென் மவுஸ் லீவ். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஜஸ்ட் வந்து இது வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மவுஸ் அவுட்டுக்கு பதிலாக மவுஸ் என்டர்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மவுஸ் என்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்லி த பேரண்ட் எலமெண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணும், சைல்டு எலமெண்ட் சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் பாடியிலிருந்து பேரண்ட் எலமெண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணுறேன். நம்மளுக்கு மவுஸ் என்டர் வந்து கவுண்ட் 1 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் சைல்டு எலமெண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணுறேன், நம்மளுக்கு எந்த ஆக்ஷனுமே நடக்கலை, பார்த்தீங்களா? கவுண்டே ஆகலை. இப்போ நான் அகைன் பேரண்ட் எலமெண்ட் விட்டு நான் வெளியே வந்துட்டு இப்போ நான் வந்து அகைன் நான் பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே மூவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு மவுஸ் சென்டர் வந்து 2 ஆயிருக்கு. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா பாடியிலேருந்து அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நான் சைல்டு எலமெண்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கவுண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து அது சைல்டு எலமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் லீவ். ஓகேங்களா? இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வந்து மவுஸ் லீவ். ஸோ இப்போ இந்த மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்ட் எலமெண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணும், சைல்டு எலமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கர்சர் வந்து இந்த பேரண்ட் எலமெண்ட் மேலே மூவ் பண்ணுறேன், நமக்கு வந்து கவுண்ட் ஆகலை. ஸோ இப்போ நான் இந்த பேரண்ட் எலமெண்ட் விட்டு லீவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லீவ் ஆகலை, நம்மளுக்கு மவுஸ் லீவ் வந்து 1 கவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அகைன் நான் வந்து பேரண்ட் எலமெண்ட் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சைல்டு எலமெண்ட்டுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து இது சைல்டு எலமெண்ட் சப்போர்ட் பண்ணாது. இப்போ நான் பேரண்ட்டை விட்டு லீவ் ஆகி சைல்டு எலமெண்ட்டுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுண்ட் ஆகாது, ஏன்னா சைல்டுக்கு சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா? இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா சைல்டு விட்டு நான் பேரண்ட் மூவ் பண்ணுறேன், நமக்கு கவுண்ட் ஆகலை. ஓகேங்களா? இப்போ நான் பேரண்ட்டை விட்டு நான் பாடிக்கு மூவ் ஆகும்போது தான் நமக்கு வந்து கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மவுஸ் லீவ் அப்படிங்கிறது இந்த பேரண்ட் எலமெண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணது, சைல்டு எலமெண்ட் சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட் அப்படிங்கிற இந்த 2 ஈவெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைல்டு எலமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் என்டர் மவுஸ் லீவ் அப்படிங்கிற ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்ட் எலமெண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணும், சைல்டு எலமெண்ட் சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஈவெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஈவெண்ட்டில் ஒரு 4 ஈவெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட், அண்ட் தென் மவுஸ் என்டர், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மவுஸ் லீவ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஈவெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல பேர் பார்க்கலாம். ஸோ பை பை, see you.